Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். I'm just a girl with a big dreams. I want respect. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. விமன் இன்ஸ்பிரேஷன் சொன்னா அவங்கள தவிர வேற யார சொல்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க பேரு கமலாத்தாள் பாட்டி, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. நம்மள நிறைய பேரு சின்ன வயசுலயே ரொம்பவும் லேசியா இருப்போம். எந்த அளவுக்குன்னா சேர்லயும் சோஃபாலையும் தான் எப்பயும் உட்காருவோம். எப்பயாவது கீழே உட்கார்ந்தாலே கால் வலிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு. ஆனா இந்த பாட்டி 30 வருஷமா இட்லி சுட்டு விக்கிறாங்க. அதுவும் மிக்சி கிரைண்டர் எதுவும் இல்லாம ஆட்டுக்கல்ல தான் மாவு அரைக்கிறாங்க. அம்மில அரைச்சு தான் சட்னி வைக்கிறாங்க. ஆனா இப்போலாம் எல்லார் வீட்லயும் கிரைண்டர் இருக்கு. அதுல அரைக்க கூட சில பேர் சோம்பேறி பட்டுட்டு ரெடிமேடா மாவு வாங்கி. ஆனா இந்த பாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் தான் இட்லி சட்னி செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனந்த் மகேந்திரா அந்த பாட்டிக்கு தேவையான மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கி தராங்க. அந்த பாட்டி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இட்லியோட ரேட் வெறும் 25 பைசா தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 50 பைசாவா ஏத்துனாங்க. இப்ப அந்த இட்லியோட ரேட் வெறும் 1 ரூபாய் தான். தள்ளுவண்டி கடையில கூட இப்ப இட்லியோட ரேட் 5 ரூபாய் இருக்கும். அதுல ஹைலைட்டே என்னன்னா, அந்த பாட்டிக்கு இப்போ 85 வயசு ஆகுது. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவங்க மட்டுமே தனியா வேலை செஞ்சு டெய்லி 1000 இட்லி சேல் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு வர லாபம்னு பார்த்தா வெறும் 200 ரூபாய் தான். நமக்கு பிடிச்சவங்க எதனா தப்பு பண்ணா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எதனா சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு யோசிப்போம். பிடிச்சவங்களுக்கே அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா சொல்லவே தேவையில்ல. அவங்கள விட்டே தரமாட்டோம். அவங்க கொலையே பண்ணி இருந்தாலும் அவங்கள காப்பாத்த தான் பாப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆயிருக்கு. இவங்க பேர் நடீன், இவரோட ஹஸ்பண்ட் பேர் ஓஜர். இவர் ஒரு ராபர். ஒரு வாட்டி ராபரி பண்ணும்போது இவரை போலீஸ் கையுங்களவுமா புடிச்சிடுறாங்க. அதுக்காக அவர் மேல அட்டெம்ப்ட் மர்டர் அண்ட் ராபரி கேஸ்ல உள்ள போட்டு. ஆனா அவங்களோட வைஃப் அவரை ஜெயில இருந்து ஈஸியா தப்பிக்க வச்சிடுறாங்க. அவங்க அதை எப்படி பண்றாங்கன்னு தான் ஹைலைட்டே. அவரை வெளியில கொண்டு வர அவங்க ஹெலிகாப்டரோட ட்ரைனிங் கிளாஸ்க்கு போறாங்க. 6 மாசத்திலே ஹெலிகாப்டர் ஓட்ட கத்துக்கிறாங்க. ஒரு ஹெலிகாப்டரை ரெண்டுக்கும் எடுக்கிறாங்க. நேரா ஜெயிலுக்கு போய் அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க பேர் கல்பனா சாவ்லான்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இவங்க ஜூலை 1, 1961ல கர்னல்ன்ற இடத்துல பிறக்குறாங்க. 4 குழந்தைங்கள்ல லாஸ்ட் குழந்தை. அதனால ரொம்பவே செல்லமா வளர்றாங்க. நம்மலாம் சின்ன வயசுல பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனா அப்பவே இவங்க பிளைட் வரைகிறது, அதுக்கு பெயிண்ட் பண்றது, அப்புறம் ஒரு பிளேன் போற சவுண்ட் கேட்டாலே போதும் அது கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. 1982ல சண்டிகர்ல இருக்க பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல கல்பனா சாவ்லா தவிர மிச்ச எல்லாருமே பாய்ஸ்னு. அப்புறம் அவங்களோட பிரதர் சஞ்சயோட மோட்டிவேஷனால அவங்க அடம்பிடிச்சு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. 1984ல டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில பிஜியும் 1986ல கொலரடோ யூனிவர்சிட்டியில இன்னொரு பிஜியும் பண்றாங்க. 1988ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி வாங்குறாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, 1993ல சயின்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ண கிட்டத்தட்ட 3000 அப்ளிகேஷன் வருது. அதுல 6 பேர் மட்டுமே செலக்ட் ஆகுறாங்க. அதுல கல்பனா சாவ்லாவும் ஒருத்தங்க. இவங்க தான் விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண்மணி. நமக்கெல்லாம் உலக அழகின் அப்படின்னு சொன்னாலே ஐஸ்வர்யா ராய் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி 2021க்கான இலங்கை அழகி போட்டி இலங்கையில இருக்க கொழும்பூர்ல நடக்குது. அந்த போட்டியில புஷ்பிகா டி ஷில்வாங்கன்றவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த கிரீடத்தை ஏத்துக்கிறாங்க. திடீர்னு 2019ல நடந்த அழகு போட்டியில ஜெயிச்ச கரோலின் ஜூரின்றவங்க மேடைக்கு வந்து மைக்க புடிச்சு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. புஷ்பிகா ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க. அவங்க இந்த பட்டத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க
அவங்க கிரீடத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி எடுக்கும்போது புஷ்பிகா தலையில காயம் பட்டது. அப்பவும் பாவம் பார்க்காம அந்த கிரீடத்தை கழட்டி செகண்ட் பிரைஸ் வாங்கினவங்களுக்கு கொடுத்துறாங்க கரோலின். அப்புறம் மேடையை விட்டு வெளியில வந்துடுறாங்க புஷ்பிகா. அவங்க ட்விட்டர் பேஜ்ல கரோலின் என் கிரீடத்தை எடுக்கும் போது இருந்த வலியை விட என் பையன் வலிக்குதாமான்னு கேட்ட வார்த்தை தான் இன்னும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க. புஷ்பிகாக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணவங்களே புஷ்பிகா கிட்ட சாரி கேட்டு அந்த கிரீடத்தை அவங்களுக்கே தந்துடுறாங்க. நம்ம கிட்ட ஃப்ரீயா வந்த பொருள் எக்ஸ்ட்ராவா இருந்தாலே யாருக்கும் கொடுக்க மாட்டோம். காசு கொடுத்து வாங்கின பொருள்லாம் சுத்தமா மனசே வராது. ஒருத்தங்க பெய்ஜிங்ல இருந்து வென்சோ போக பிளைட்ட புக் பண்றாங்க. எப்பவும் போல செக்யூரிட்டி அவங்க பேக்கை செக் பண்றாங்க. அதுல ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி அவங்க கிட்ட அந்த பாட்டில இங்கே போட்டுருங்க, பிளைட் உள்ள அலௌட் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா எதுவும் வேலைக்காக மாட்டேங்குது. சரி, இந்த சரக்கு பேக்ல இருந்தா தானே ப்ராப்ளம்னு அத அவங்க அப்படியே எடுத்து குடிச்சிடுறாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு மறுபடியும் செக்யூரிட்டி கிட்ட இப்ப நான் உள்ள போலாமான்னு கேக்குறாங்க. ஆனா இப்போ நீங்க குடிச்சிருக்கீங்க, இப்போ உங்களை பிளைட்குள்ள அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. Money, power, women, drugs. Money, power, women, drugs. போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் எதுன்னு கேட்டிருந்தோம். அதுல சிஎஸ்கே 82%, எம்ஐ 6%, ஆர்சிபி 9%, எஸ்ஆர்எச் 2%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அன்பழகன் சுவாமின்றவங்க தலை சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. பரத்ன்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. முரளி ராம்ன்றவங்க சிஎஸ்கேன்னு சொல்லிருக்காங்க. நிகால்ன்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. சல்மான்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. விஷ்ணுன்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. HPL ஹோம் பிரீமியர் லீக்ன்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் பிடிக்கும், ஏன்னா அதுலதான் ஆர்டிக் பாண்டியா இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. திருவள்ளர் செல்வின்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. ஒயிட் ஃபெதர்ன்றவங்க எப்பவும் மும்பை இந்தியன்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. மகாவிஷ்ணுன்றவங்க சிஎஸ்கே ரெய்னாவோட ஃபேன்னு சொல்லிருக்காங்க. ரஞ்சித்ன்றவங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்கன்னு சொல்லிருக்காங்க. ரமணான்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. எடிட்டர் தமிழண்டான்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. SS விஜயன்றவங்க சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. ரிசுன்றவங்க ஆர்சிபில ஏபிடி வில்லியர்ஸையும் விராட் கோலியும் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ரேவதி வெங்கடேஷ்ன்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ARN சர்ச்ன்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஷேடோ பாய்ஸ்ன்றவங்க தமிழ்நாடு பிள்ளைங்க கிட்ட கேக்குற கேள்வியா இது, கன்ஃபார்மா சிஎஸ்கே தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. யுவராஜ் சிங்ன்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. KBDன்றவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. வம்சி கிருஷ்ணான்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ரகுநாதன் ரங்காச்சாரின்றவங்க ஆர்சிபி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. தீபா தனபால்ன்றவங்க சிஎஸ்கேல MS டோனியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பாட் கேமர்ன்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ரபிக் ராஜான்றவங்க ஆர்சிபி தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. தமிழ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ன்றவங்க என்னோட ஃபேவரட் டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. மகிர் ஜெயின்ன்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. கிங் ஆஃப் ஸ்பார்டன்றவங்க டோனியை தான் பிடிக்கும், டோனி எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீமை தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்போ சிஎஸ்கே தான் பிடிக்கும் போல. செல்வான்றவங்க சிஎஸ்கே தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜோக்கர் கேமிங்ன்றவங்க என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லிருக்காங்க. சந்தோஷ் கிங்ன்றவங்க சிஎஸ்கேவோட ஃபேன்னு சொல்லிருக்காங்க. ரவி வர்மன்றவங்க என்னோட ஃபேவரட் டீம் பார்த்தா அது சிஎஸ்கே தான், டோனியோட கேப்டன்சி வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்ன்றவங்க எனக்கு சஞ்சு சாம்சன் இருக்கிற டீம் தான் ரொம்ப பிடிக்கும், ஐ எம் த ஃபேன் ஆஃப் சஞ்சு சாம்சன் சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜகுஃபர் ஷாதிக்ன்றவங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பிடிக்கும், நெக்ஸ்ட் SRH பிடிக்கும், ஏன்னா அதுலதான் கேன் வில்லியம்சன் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ரிஷப் குமார்ன்றவங்க சிஎஸ்கேக்கு விசில் போடுன்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.